ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்க ஒவ்வொரு தர்கா சொல்றீங்க. இப்ப நம்ம போதாயன அமாவாசைக்கு ரொம்ப சூப்பரா ஒரு விளக்கு சொன்னீங்க. இப்ப வரக்கூடிய சர்வ அமாவாசை 17ஆம் தேதி வருது. இது எந்த தர்காக்கு போலாமா? இல்ல வேற எந்த ஒரு நல்ல இடத்துக்கு பாசிட்டிவான இடத்துக்கு போகலாம் அப்படின்றத சொல்லுங்க. இறைவனை அமாவாசைக்கு தான் வணங்கணும். சரியா? ம். பௌர்ணமிக்கு தான் வணங்கணும். வெள்ளிக்கிழமை தான் வணங்கணும். வியாழக்கிழமை தான் வணங்கணும். திங்கள் இப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஷயம் போக போக நாட்கள் வளர வளர அது அதுக்கு ஒரு நாளா பிரிக்கப்பட்டது. ம். ஆனா இறைவனை நீங்க எங்க நினைக்கிறீங்களோ, அங்க நினைக்கலாம். எந்த இடத்துல படுத்த வெளியில கூட இறைவனை நினைக்கலாம். 100% நான் உணர்ந்திருக்கேன். நான் உணர முடியும். உங்களாலே உணர முடியும். ம். ம். நீங்களே உணரலாம். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ம். மாலிக் பாய் தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்களே கூட உணரலாம். அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் நீங்க நார்மலா நாள் போறதுக்கும், அமாவாசை இரவு போறதுல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதுக்காக தான். ஸோ இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா, நெறைய தர்கா சொல்லியிருக்கேன், நெறைய கோவில் சொல்லியிருக்கேன், மலைகள் கோவில், பாரம்பரிய கோவில் நெறைய சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம வட சென்னை. வட சென்னைன்னா தனுஷ் ஐயா நடிச்ச படம் கிடையாது. மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொழில் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்க ஒவ்வொரு தர்கா சொல்றீங்க. இப்ப நம்ம போதாயன அமாவாசைக்கு ரொம்ப சூப்பரா ஒரு விளக்கு சொன்னீங்க. இப்ப வரக்கூடிய சர்வ அமாவாசை 17ஆம் தேதி வருது. இது எந்த தர்காக்கு போலாமா? இல்ல வேற எந்த ஒரு நல்ல இடத்துக்கு பாசிட்டிவான இடத்துக்கு போகலாம் அப்படின்றத சொல்லுங்க பாய். இறைவனை அமாவாசைக்கு தான் வணங்கணும். சரியா? ம். பௌர்ணமிக்கு தான் வணங்கணும். வெள்ளிக்கிழமை தான் வணங்கணும். வியாழக்கிழமை தான் வணங்கணும். திங்கள் இப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஷயம் போக போக நாட்கள் வளர வளர அது அதுக்கு ஒரு நாளா பிரிக்கப்பட்டது. ம். ஆனா இறைவனை நீங்க எங்க நினைக்கிறீங்களோ, அங்க நினைக்கலாம். எந்த இடத்துல படுத்த வெளியில கூட இறைவனை நினைக்கலாம். ம். ம். வண்டியில போயிட்டு இருக்கும்போது கூட நம்ம இறைவனை வேண்டுதல் நினைக்கலாம். பண்ணலாம். வேண்டுதல் வச்சுக்கலாம். ம். இறைவன் இருமுனையும் இருப்பான், துருமில் இருப்பான், உன்னில் இருப்பான், எண்ணில் இருப்பான். ஸோ இதுதான் இறைவன். நம்ம மனசாட்சி தான் நம்ம இறைவன் சொல்லுவோம். ஸோ அப்படின்னும்போது நம்ம அப்படி இருந்தோம். ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாளுக்கு ஒன்று வைக்கிறாங்கன்னா, அது அவங்களோட வாழ்ந்த வரலாறுக்கு ஒரு சிறப்பு. எப்படின்னா, இப்போ எல்லா நாளும் தொழுவாங்க. ம். ஆனால் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக தொழுவாங்க. ஆனால் இது அதே தொழுவதா, அதே ரக்காத் தான், அது எல்லாமே அதே தான். ஆனால் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் தனியாக இருக்கும். எங்களுக்கு குப்தானுவாங்க. குப்தானா வெள்ளிக்கிழமை எங்களுக்கு பண்டிகைன்னு வச்சிங்களேன். ம். ம். சுத்தப்பட்டமாக போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா துவச்ச துணி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் டெய்லி தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ம். அதுதான் திருப்பி அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி அவசியமே இல்லை. இது வாரத்தில் ஒரு நாள் தொழுவு போகிறவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறவங்க வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது. ஆனால் வெள்ளிக்கிழமைன்றது பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா நாளும் தொழுமா தான் தொழுவாங்க. இந்த வாரத்தில் தொழுவாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சதுன்னு எனக்கு தூங்குறதே சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை தொழுவு முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் அது அதுக்கு ஒரு நாள் இருக்குது. அந்த மாதிரி இந்த அமாவாசைக்கு ஒரு சிறப்பு இருக்குது. பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. எதுக்கு அமாவாசையில் சித்தர் வழிபாடு பண்ணுங்க, கோயிலுக்கு போய் தங்குங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களோட சுமையை உங்களோட கஷ்டத்தை உங்களோட குமுறலை பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவ சமாதி ஆன இடத்துல எதுக்கு போக சொல்கிறேன்னா, அந்த ஜீவ சமாதியில் அந்த அன்றைய பொழுதில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு தனி ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். 100% நான் உணர்ந்திருக்கேன். நான் உணர முடியும். உங்களாலே உணர முடியும். நீங்களே உணரலாம். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மாலிக் பாய் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களே கூட உணரலாம். அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் நீங்கள் நார்மலாக நாள் போகிறதுக்கும், அமாவாசை இரவு போகிறதுல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சித்தர் வழிபாடுக்கு அந்த மாதிரி போய் உட்காந்துட்டு உங்களோட குமரல் நீங்கள் குமரும்போது, சொல்லும்போது, வேண்டுதல் வைக்கும்போது அது தச்சுரூபமாக நடக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா, நிறைய தர்கா சொல்லியிருக்கேன், நிறைய கோவில் சொல்லியிருக்கேன், மலைகள் கோவில், பாரம்பரிய கோவில் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம வட சென்னை. வட சென்னைன்னா தனுஷ் ஐயா நடித்த படம் கிடையாது. வட சென்னைன்றது நம்ம வண்ணாரப்பேட்டை. அது ஒரு தனி ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ஊர். என்ன அண்ணா நகர், பெச நகர், டி நகர், எந்த நகர் இருந்தாலும் சரி, நம்ம வண்ணாரப்பேட்டை தான் மாசு வேற, அங்க இருக்கிற ஜனங்கள் வேற, அங்க இருக்கிற ஜனம் வேற, அங்க இருக்கிற கெத்து வேற. ஒருத்த விழுந்த அண்ணா நகர்ல விழுந்தோன்னா ஒருத்தவன தூக்க மாட்டான். ஏன்னா நீ தூக்க விட ஆள் இல்லை. ஆனா நீங்க விழுந்து 10 பேர் தூக்குவான். தம்பி என்னப்பா ஆச்சு இது? அதுதான் வண்ணாரப்பேட்டை. அந்த அளவுக்கு அவங்க நம்ம ஜனங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஜனங்கனாலே அங்கதான். வட சென்னை தாம்மா இருக்கிறதுல தமிழ்நாட்டிலேயே, அதுவும் முக்கியமா சென்னையிலேயே அதிகமான ஒரு அன்புள்ள பழகிற ஆளுங்க எங்கன்னா வட சென்னை தான். எல்லா ஊர்லயும் இருக்காங்க. மதுரையில் இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்கன்னு வச்சுங்க, சென்னையில இருக்காங்க. அதுக்கும் தாம்பரம் மக்கள் தூக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க சொல்லல. ஒரு படி மேலே செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த வட சென்னை ஆளுங்க தான்.
அன்பு அதிகமா கொடுப்பாங்க, வம்பியும் அதிகமா இழுப்பாங்க. அதையும் சொல்லுங்க. உண்மைதான். எப்படி? அன்பையும் கொடுப்பாங்க, வம்பியும் இழுப்பாங்க. அந்த வம்புல அவங்கள சீண்டாத வரையும் அவங்க நல்லவன். சீண்டிட்டு அவன மாதிரி கெட்டவனும் கிடையாது. அதான் வட சென்னை ஆளுங்க. இன்க்ளூடிங் மீ. நானா இருந்தாலும் சரி. வம்புனா வம்பு, அன்புனா அன்பு. அது என்னோட இது. சரிங்களா? ஸோ அந்த அதே எதுக்கு இவ்வளோ பெருசாக சொன்னோம்னா, நம்ம மக்களை பற்றி நம்ம தானே சொல்லணும். அதனால சொல்கிறேன். இந்த வண்ணாரப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா தாத்தா கோயில்னு ஒன்று இருக்கு. தாத்தா கோயில். ஆமா, தாத்தா கோயில். வேண்டியது தரும் நபர் அப்படின்னு சொல்ல வர ரொம்ப சிறப்புமா. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கிட்ட கேட்டு தெய்வம் கொடுக்கறது யூஷுவல். எப்படி? ஆனா ஒரு மனுஷனா வாழ்ந்து, மனுஷனா பிறந்து, மனுஷனா இருந்து வசிச்சு இருந்து அவர் பாரம்பரியமா இருந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து போய் கேட்டதை நம்மளுக்கு கேட்டதை கொடுக்குறாருன்னா அங்க அவ எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். பட்டு அவர் கோவிலில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா 7 வாரம் நீங்க வேண்டுதல் வைக்கணும். 7 வாரம் நம்ம போனோம். 7 ஆமா 7 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். நான் இந்த அமாவாசையில் நீங்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்களே அந்த 7 வாரத்தை ஈஸியா முடிச்சிருவீங்க. கொஞ்சம் கடுமையா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எளிமையான வாழ்க்கை கிடைக்கும். பாதைகள் கடுமையா இருக்கும். ஆனா கரெக்டா 7 வாரம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வேண்டியதை தச்சுரமா நடந்தே தீரும். தாத்தாக்கு கேரண்டி, நான் மிக்சிக்கு கேரண்டி மாதிரி, தாத்தாக்கு நான் கேரண்டி மாதிரி. அது உண்மையிலே அந்த இடத்துல அவ்வளவு பாசிட்டிவ் இருக்குமா. எவ்வளவு ஆக்டர்ஸ் போயிருக்காங்க, ஆனா வெளியில தெரியாது. அவ்வளோ சிறப்பு அந்த தாத்தா கோயிலுக்கு. திருப்பி சொல்ற மக்களே, வண்ணாரப்பேட்டை யூடியூப்ல போட்டாலும் வரும், கூகுளில் போட்டாலும் தாத்தா கோயில்னு போட்டாலே வந்துடும். அங்க பாத்தீங்கன்னா என்ன வாங்கி கொடுப்பாங்கன்னா பூ பழம் எல்லாமே செய்வாங்க. அங்க விளக்கு வந்து மட்டும்தான் ஸ்பெஷல். 4 விளக்கு வாங்கி அங்க ஏற்றணும். எப்படி? அங்க வாசல்லே பாத்தீங்கன்னா அங்க ஸ்பெஷலே இதுதான். இப்போ பூ விளக்கு ஊதுவத்தி அந்த மாதிரி அங்கே அப்படி கிடையாது. அகல் விளக்கு எண்ணெயை போட்டு தீபத்தை ஏற்றி அங்கே வச்சிடணும். அவ்வளோதான். வாங்கி தரணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போதீங்கன்னா வெஜ்ஜு தான் போடுவாங்க. அரிசி பருப்பு உங்களால் முடிஞ்சது 1 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு அந்த உடனே வாங்கி தரலாம். ஒரு 100 ரூபா ஒரு 200 ரூபா பருப்பு வச்சு 250 ரூபா கூட நீங்கள் செலவு பண்ணலாம். 1 கிலோன்னு சொல்லுவோம், ஆனால் அது 8 பேர் சாப்பிடுவாங்க. சின்ன பசங்க சாப்பிட்டா 10 பிள்ளைங்க சாப்பிடும். அந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தாத்தாவை மனசில் நினச்சிட்டு நீங்கள் ஒரு வாரமும் நீங்கள் அந்த 7 வாரமும் நீங்கள் வாங்கி கொடுங்க. இந்த 7 வாரம் நீங்கள் 200 ரூபா நீங்கள் செலவு பண்ணுவீங்க. போக்குவரத்துக்கு ஒரு 300 ரூபா 500 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா 8வது வாரம் பொக்கிஷம் திறக்கும். சீரியஸாக சொல்கிறோமா? அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு. ஆனால் முழுமையாக வேண்டணும், உங்களுக்கான விஷயத்தை வேண்டணும், அந்த உண்மை இருக்கணும், அதில் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும். அப்போ நீங்கள் வேண்டுதல், உனக்கான வேண்டுதல், தன் தகப்பனுக்கோ அப்பாக்கோ அம்மாக்கோ பிள்ளைக்கோ உங்களுக்கோ எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் வேண்டிடலாம். இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு கிடையாது, எது வேணாலும் வேண்டலாம். நல்ல விஷயத்துக்கு அவர் கண்டிப்பாக துணை போவார். வண்ணாரப்பேட்டை தாத்தா கோயில்னு போடுங்க, ரொம்ப சிறப்பு. போய் 7 வாரம் போங்க, தொடர்ந்து போங்க, அதோட பலனை பாருங்கள். முடிஞ்ச மாலிக் பாயோட கமெண்ட்லேயே பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நானும் போயிருக்கேன், அதை உணர்ந்திருக்கேன், அதனால் உங்களை போக சொல்கிறேன். நான் சொல்கிற ஒரு தர்காவும் சரி, ஒரு கோவிலும் சரி, யூடியூப்பில் பார்த்துட்டோ கேமராவில் பார்த்துட்டோ வீடியோவில் பார்த்து சொல்கிறோம் கிடையாது. எப்படி சாப்பிட முன்னாடி நம்ம சாப்பிட்டு சொல்கிறோமோ அந்த மாதிரி நான் போய் வேண்டுதலை வச்சு, எனக்கு வேண்டுதல் வைக்கணும் இல்லை, என்னை நாடி வரவங்களுக்கு நான் வேண்டுதல் வச்சு அவங்களுக்கு நன்மை நடந்து என்கிட்ட சொல்லுவாங்க போய் முடிஞ்சிச்சுன்னுவாங்க. அந்தோட எல்லாம் புகழும் இறைவனுக்கு மாதிரி அந்த புகழ் அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி நான் செலுத்திடுவேன். அது எந்த தர்காவில் வேணாலும் சரி, அந்த மாதிரி அவர்கிட்ட போங்க, முழுமையோடு போகலாம், நம்பிக்கையோடு போங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சூப்பர். ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க. இந்த அமாவாசைக்கு எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப சிறப்பானதுக்கு, அதுவும் நம்ம சென்னையில் வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தா கோவில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. நிச்சயமாக 7 வாரம் அங்கே சென்று மக்கள் வந்து பலனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப அற்புதமான பதிவு. நன்றி பாய். நன்றிம்மா.